பிரம்ம முகூர்த்தம் ஏன் சிறப்பு? அந்த நேரத்தில் எழுந்தால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் அதிகாலையான 4:30 மணி முதல் 6 மணி வரையான கால நேரத்தை படைப்புக் கடவுளான பிரம்மாவுடன் ஒப்பிட்டு பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கின்றோம். மேலும் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம். காலையில் சூரிய உதயத்தை விட முன்னதாகவே எழ வேண்டும். அதனால் வேலையை சீக்கிரம் முடித்துவிடலாம் என்று எல்லோரும் சொல்வார்கள். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்தால் நல்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் கிடைக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தரிப்பது பலருக்கும் நல்லது. பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? பிரம்ம முகூர்த்தம் என்றால் கடவுளின் நேரம் என்று பொருள். பிரம்ம முகூர்த்தம் இரவின் கடைசி நேரமாக கருதப்படுகிறது. அதாவது இரவு முடிந்து காலை தொடங்குகிறது. அதிகாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும். பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவம். பண்டைய காலங்களில் சித்தர்கள், மகரிஷிகள் பிரம்ம முகூர்த்தத்தை தியானம் செய்ய சிறந்த நேரமாக கருதினர். மத சாஸ்திரங்களின்படி பிரம்ம முகூர்த்தத்தின் போது கடவுளை வழிபடுவது விரைவான பலனை தரும். அதன் பிறகு கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாலும் பலன் இருக்காது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தருளினால் கிடைக்கும் பலன்கள். மத நம்பிக்கையின்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நம் முன்னோர்கள் வீட்டிற்கு வருவார்கள். இதனால் வீட்டில் முன்னேற்றம் ஏற்படும். எனவே நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தருள்வது மிகவும் நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தரிப்பது நமக்கு நேர்மறை ஆற்றலை அளிக்கிறது. அதனால் நமது எண்ணங்களும் நேர்மறையாக மாறி சமுதாயத்தில் உள்ள அனைவருடனும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடலுக்கு தேவையான ஆற்றலை பெறுவது மட்டுமின்றி ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளும். பிரம்ம முகூர்த்தத்தின் போது தியானம் செய்வது சுய ஆய்வுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் தியானம் சிறந்த பலனை தரும். பிரம்ம முகூர்த்தத்தின் போது தூக்கத்திலிருந்து விழிப்பதால் உடல் பலம் பெருகும். இது சகிப்புத்தன்மையையும் அதிகரிக்கிறது. முன்பெல்லாம் நம் பெரியவர்கள் அதிகாலை 4:30 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்திற்குள் எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தருளி இருப்பவர்கள் நல்ல ஆரோக்கியம், வலிமை, புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் ஆகியவற்றை பெறுகிறார்கள்.